அதாவது விஜயலட்சுமி வழக்கு வந்து இப்போ வந்து சீமானுக்கு எதிராக பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து கட்டினது ஒரு 2-3, ஆனால் கட்டாமல் ஏமாத்தினது எத்தனையோ இருக்கு. அங்கே வந்து ஸ்டாலின் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலோன் லைலா, அப்புறம் பாத்திமா பாபு அப்படின்னு தெரிஞ்சே 2, தெரியாமல் எத்தனையோ. உதயநிதி எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ஆண்ட்ரியா, ஸ்ரீரெட்டி, அதெல்லாம் தெரிஞ்சது 2, இன்னும் தெரியாம எத்தனையோ. இப்போ உங்க கதையெல்லாம் வந்து அவங்க போய் புகார் கொடுக்கல. புகார் கொடுத்தாலும் நீங்க வழக்கு மாதிரி நடத்த விட போறீங்களா? சூமோட்டோ மாதிரி தானே முன் வந்து நடத்த வேண்டியது. உடனே ஏதோ பணத்தை கொடுத்தோ அணைச்சு விட்டுட்டு நீங்க பாட்டு போயிருப்பீங்க. ஸ்ரீரெட்டி வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம்ல, என்ன அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கிரீன் பார்க்ல ஃபுல் ரைடிங் அப்படின்னு தானே சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் ரைடிங்ங்கறத அவங்க விளக்கமா சொல்லியிருக்கணும். இதே வந்து திராவிட ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா? அப்ப அந்த பெண்களுக்கு எல்லாம் பேசாத இந்த சகோதரி கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி வந்து தன்னுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக திராவிட அரசியலுக்காக இந்த மாதிரி பேசுறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கனிமொழி அவர்களுக்கு தன்னுடைய தந்தை என்பதை அவர்கள் போராடி தான் பெற்றார்கள். திரு கருணாநிதி அவர்கள் ராசாத்தி அம்மாளுக்கு உரிய நேரத்திலேயே தான் கணவர் என்கிறதை பதவி கொடுக்கவில்லை, அந்த அந்தஸ்தை கொடுக்கல, தன் மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுக்கல. அதனுடைய வரலாறு எல்லாருமே வந்து 50 வருடத்துக்கு மேலாக வாழக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த கதை.